அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆட்சிய திருதியை 2026 அன்று தங்கம் வாங்க நல்ல நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆட்சிய திருதியினால் தங்கம் வாங்குவது நம் வாழ்க்கையில் செழிப்பையும் செல்வத்தையும் கண்டிப்பாக ஏற்றுத்தரும் என்பது நம்பிக்கையாகும். அட்சய திருதி என்றால் வளர்க என்று பொருள். அட்சய திருதியை நாள் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கையாகும். அட்சய திருதியினால் நாம் வாங்கும் பொருட்கள் மேலும் வளரும். அன்றைய தினம் கல்லுப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பெருகும் என்பது ஐதீகமாகும். சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல குறையாத செல்வம் என்று பொருள். 15 திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருத்தியை திதி, அதாவது அட்சய திருதி. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கின்றார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதனால்தான் அட்சய திருதி நாளில் பொன் வாங்குவது சிறப்பான பலன்களை தரவல்லது. அட்சய திருதி 2026 ஏப்ரல் 19ஆம் தேதி 10:49 திருத்தியை திதி தொடங்குகிறது. அதே நேரத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 முடிவடைகிறது. முக்கியமாக நகை வாங்க உகந்த நேரமாக தங்கம் வாங்க ஏப்ரல் 19ஆம் காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 7:27 வரை மிக உகந்த நேரமாகும். பெரும்பாலானோர் ஏப்ரல் 19 காலை முதல் மாலை வரை, முக்கியமாக 10:49 முதல் 12:20 வரை நகை வாங்க சிறந்த நேரமாக கருதுகிறார்கள். இந்த நாள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற முக்கியத்துவமாக இருக்கிறது என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த நாட்களில் செல்வத்தை அதிகமாக பெருக்க இந்த நாட்களில் அட்சய திருதியை நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்கப்படுகின்றன. சித்திரை மாத வளர்பிறையில் கொண்டாடப்படும் மங்களகரமான தினமாகும். இது மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில், அதாவது 10:59 அந்த திருதியை திதி தொடங்கும் நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம்பிக்கையாகும். ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாள் வேறு எந்தெந்த மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன்களை பெற முடியும் எனவும் பணம் இல்லாத மக்கள் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். அட்சய திருதியை என்பது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படும் ஒரு மிக பெரிய பண்டிகையாக விளங்குகிறது. வசந்த காலத்தின் வளத்தை தரும் நாளாக அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையில் இருக்கும் மிக முக்கியமாக வரக்கூடிய நாளாக இருந்தது. புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில்தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதாக அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாள் மகாலட்சுமி தேவி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுவது சிறப்பு. ஏப்ரல் 20 தேதி மிக முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது. அதனால் இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவதால் அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்கும். அட்சய திருதி என்பது பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த அட்சய திருதியான நேரமாக காலை 10:59 முதல் அடுத்த நாள், அதாவது 7:27 முடிவடைகிறது. இதில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாராளமாக தங்கம் வாங்கலாம். அதற்கு மாபெரும் புண்ணியமான மிக முகூர்த்த நேரமாகவே கருதப்படுகிறது. இந்த நாள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் என்ன செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்த நாள் தங்கம் வெள்ளி நகைகள் போன்றவை விலை உயர்ந்து பொருட்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய தொழில் துவங்குவது, மந்திர ஜபம் செய்வது, தானங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது ஆகியவற்றை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனாலும் அனைவராலும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களோ புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது முடியாத காரியம். இதனால் தங்கத்திற்கு இணையான பலன் தரக்கூடிய சில மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமி படைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளால்
வீட்டில் எப்போதும் செல்வம் கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த நாள் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் குறையாத செல்வத்தை பெறுவதற்கு வாங்க வேண்டிய முக்கியத்துவமான பொருட்களை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கினால் சிறப்பம்சமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், குறிப்பாக இந்த அட்சய திருதி நாளான இன்று மிக முக்கியமாக 12 மணிக்கு இதெல்லாம் வாங்கினால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும். அட்சய திருதி என்று முக்கியமாக 1 மணி அளவில் கடுகு வாங்குவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது. அடுத்ததாக 3 மணி அளவில் கல்லுப்பு வாங்கினால் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும் மற்றும் மன அமைதி உண்டாகும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்றை மாலை வேளையான 4 மணிக்கு இதையெல்லாம் வாங்குவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்று மற்றும் வீட்டிற்கு வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும். அடுத்ததாக பசு மாடு வாங்கி லட்சுமி தேவியின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினால் வீட்டில் மகிழ்ச்சியும் குறையாத செல்வமும் பெருகும். மாலை 5 மணி அளவில் இதனை செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த 5 பொருட்களை தவிர அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்கள பொருட்களை வாங்கி மகாலட்சுமிக்கு தாராளமாக படைக்கலாம். இந்த நாள் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும். பொதுவாக வெள்ளை நிறம் என்பது சுக்கிர பகவானுக்குரியது, மிக முக்கியமானதாகும். அதனால்தான் மகாலட்சுமி அருளை பெற வெள்ளை நிற பொருட்களை வீட்டில் வாங்கி வந்து வைத்து வழிபடுவதென்பது சிறப்புக்குரியதாகவே இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான இந்த நாட்களில் கண்டிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படும் எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு செல்வம் பெருகுகின்றன. செல்வத்தை அடிப்படையாக கொண்ட சுக்கிர பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைத்து விதமான நல்ல ஒரு வெள்ளை நிற மலர்களை சாற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அட்சய திருதி சித்திரை மாத விளர்வில் கொண்டாடப்படும் மங்களகரமான நாளாகும். இது மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக விளங்குகிறது. இந்த நாள் தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.